வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கிளாஸ் ஒர்க்கு. ஸோ கிளாஸ் ஒர்க் சம்மந்தமான டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எலிவேஷன் சம்மந்தமாக கிளைண்ட் சைடில் அதிகமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு. ஸோ நார்மலாக முதல்ல ஒரு செங்கலை வச்சோ இல்லை கலவை வச்சோ நாம் ஒரு எலிவேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருப்போம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டங்களில் கிளைண்ட் சைடு அதிகமாக எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வெறும் பிரிக் ஒர்க் இல்லாமல் கிரில் ஒர்க்லையோ இல்லை கிளாஸ் ஒர்க்லையோ எலிவேஷன் பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அவங்க சைடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிளாஸ் ஒர்க் போகிறோம் அப்படின்னம்னா அதில் என்ன கிளாஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க, அதில் என்ன டைப்ஸ் இருக்குது, நம்ம என்ன மாதிரி கிளாஸை பில்டிங்கில் யூஸ் பண்ணுறோம், அதனுடைய ப்ரைஸ் என்ன பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக கிளாஸ் அப்படின்னம்னா நம்ம கிளாஸை உருவாக்குறதுக்கு சாண்டு, சோடா லைமு, அப்புறம் டோலோமைட் அப்படிங்கிற ஒரு மினரலு, அதுக்கப்புறம் சால்ட் கேக், இதெல்லாம் பேஸ் ரா மெட்டீரியலாக வச்சு அதை அரைச்சி ஒரு மோல்டன் கிளாஸ் மெட்டீரியலாக உருவாக்கி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணுறது ஃப்ளோட் கிளாஸ். அதாவது நார்மல் ஒரு கிளாஸை மேக் பண்ணுறதுக்கு இந்த ரா மெட்டீரியல், அந்த நார்மல் மோல்டன் கிளாஸ் மெட்டீரியலை வச்சு அதுக்கப்புறம் சில ப்ராசஸ், உதாரணம் சொல்லணும்னா இப்போ டிஎம்டி ராட் அப்படின்னு சொல்லுவாங்க, தெர்மல் மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த ராடை ஹை ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் சடன் கூலிங் பண்ணி பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் தெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸ்லேயும் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக இருக்கிற அந்த ஃப்ளோட் கிளாஸ் மெட்டீரியலை டெம்பர்டு கிளாஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி உருவாக்குறாங்க. ஸோ அதுலேயும் லேமினேட்டட் கிளாஸ் அப்படிங்கிற இன்னொரு டைப்பும் இருக்குது. இந்த டெம்பர்ட் கிளாஸே நம்ம உருவாக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பக்கம் என்ன 2 or more பிவிசி, அதாவது பாலிஸ்டர் ஷீட்டை வச்சு லே பண்ணிடுவாங்க, ஒட்டி விட்டுருவாங்க. ஸோ அப்படி ஒட்டுறது லேமினேட்டட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டின்னட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டின்னட் கிளாஸ் கலர் வேரியேஷன் கொடுக்கறது டின்னட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டர் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. ஸோ ஜென்ரலாக நிறையா ஆஃபீஸ் பில்டிங்கு இல்லைன்னா வெளியே கவர்மெண்ட் பில்டிங்ஸ் கூட நிறைய எடுத்து பார்த்தீங்கன்னா, கலெக்டரேட் ஆஃபீஸ் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எலிவேஷன் பில்டிங் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ப்ளூ கலர் கிளாஸு வச்சு ஒட்டியிருப்பாங்க. அது ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ரிஃப்ளெக்டடு டஃபான் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெரைட்டிலாம் இருக்கிறது. இதெல்லாம் என்ன ரேட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு அவேர்னஸ் மாதிரி, ஸோ நம்ம என்ன மாதிரி கிளாஸை என்ன மாதிரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறோம் அதுக்கு நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும். இப்போ நம்ம வெறுமனே ஒரு பேரப்பட்டு வாலில் நம்ம ஒரு கிளாஸ் வேணும் அப்படின்னோம்னா அது எந்த மாதிரி கிளாஸ் நம்ம போய் அங்கே என்ன கேட்குறது, என்ன மாதிரி வாங்குறது அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃப்ளோட் கிளாஸும் டெம்பர்டு கிளாஸுக்கான ஒரு டிஃப்ரென்ஸை நான் சொல்லிக்கிறேன், பேசிக் டிஃப்ரென்ஸு. ஸோ ஃப்ளோட் கிளாஸ் அப்படின்னா என்னென்னா, பேசிக்காக நம்ம உருவாக்குற கிளாஸ் நார்மல் கிளாஸை ஃப்ளோட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதர் நேம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, நார்மல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர்டினரி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ளாட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணி அது டஃப்பாக ஸ்ட்ராங்கஸ்ட்டு கிளாஸாக மாற்றுறது டஃபன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டஃபன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டெம்பர்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு நேம் சேஃப்டி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணலாம். எங்கேயெல்லாம் அதிக ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்காத இடமா இருக்கோ, எங்கேயெல்லாம் ஃபுல் ஃப்ரேம் பண்ணி நாம் இந்த கிளாஸ் உள்ளே சும்மா பதிக்கிறோமோ அந்த மாதிரி இடத்துல எல்லாமே இந்த ஃப்ளோட் கிளாஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இப்போ விண்டோஸு, டோர்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னம்னா, இப்போ பாத்ரூம்குள்ளே நம்ம ஒரு டோரை ப்ரொவைட் பண்ணுறோம், ஷவரிங்க்கு மட்டும் தனியாகவே அவங்க கேபினெட் உள்ளே அடிச்சிருப்பாங்க பாத்ரூம்குள்ளே, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாமே ஃப்ளோட் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். டோர்ஸு விண்டோஸில் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற செல்ஃபு, இல்லைன்னா கிளாஸ் டேபிள் ஸ்டாப்பு, பார்ட்டிஷன் ஒர்க்கு, ஆஃபீஸில் எல்லாமே பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க, கேபினெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே அதிக ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்காத இடத்துல ஃபுல் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் உள்ளே சேஃபாக ப்ரொவைட் பண்ணுறத இந்த ஃப்ளோட் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுலேயே நம்ம கொஞ்சம் டஃப்பாக வேணும் அப்படிங்கிற இடத்துல, ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா டெம்பர் கிளாஸ்க்கு போய்க்குவாங்க. ஸோ டெம்பர் கிளாஸை குறிப்பாக எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஸ்டேர் கேஸ் இருக்கிறது, ஸ்டேர் கேஸில் எஸ்கலேட்டர் இதில் எல்லாமே சைடு பேனலையும் யூஸ் பண்ணுவாங்க, ஹேண்ட் ரெயிலையும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்ம ஃபீட் வைக்கிற இடத்துலையும் கால் வைக்கிற இடத்துலையுமே நம்ம டஃபன் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஆஸ்தட்டிக் லுக்கு அப்பியரன்ஸ் வரணும் அப்படிங்கிறக்காக சில பங்களாஸ் இதில் எல்லாமே மால்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து இந்த பேரப்பட்டு வால்லையும் இந்த டெஃபான் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை ஸ்லைடிங் அல்லது ஸ்விங்கிங் டோரில் இந்த விண்டோஸ்லேயுமே இந்த டெஃபான் கிளாஸை யூஸ் பண்ணலாம். டெக்கரேட்டிவ் பேனல்னால் பேனல்லே நமக்கு வெரைட்டிஸ் ஆஃப் கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த டெஃபான் கிளாஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு முழுக்க அந்த பில்டிங்கோட எலிவேஷன், ஸோ கிளாஸ் ஒர்க்குனாவே எலிவேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த டெஃபான் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்கேஸ் நீங்கள் எலிவேஷன் ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்னா பெஸ்ட்டு சாய்ஸ் டெம்பர்டு கிளாஸ் தான், அதாவது டெஃபான் கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் பிரேக்கிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இம்பாக்ட், ஒரு சடன் இம்பாக்ட் ஆகிறது, ஒரு லோடு மேலே விழுகிறது அப்படின்னம்னா நமக்கு ஃப்ளோட் கிளாஸ் நார்மலாக கண்ணாடி, இப்போ சாமி ஃபோட்டோவில் இருக்கிற கண்ணாடியே தெரியும், கீழே விழுந்ததுனாவே நமக்கு சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். ஸோ அது கண்டிப்பாக நமக்கு ஹார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இன்ஜூரிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஷார்ப் எட்ஜஸ் தான் நமக்கு உடஞ்சி விழுகும்.
ஸோ இதே வந்து டெம்பர்டு கிளாஸ் அப்படின்னு போகிறோம்னா சின்ன சின்ன பீசஸாக உடையும். அதுவும் இல்லாமல் அந்த துகள்கள் வந்து இதே லேமினேட்டட் டெம்பர் கிளாஸ் போயிட்டீங்கன்னா சுற்றி நமக்கு கவர் ஒட்டிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் மொபைல் டெம்பர்டு கிளாஸ் மாதிரி தான். அதில் உடைஞ்சாலும் அந்த துகள்கள் வெளியே விழுகாமல் அந்த லேயர் ஒட்டிருக்க மேலே ஒட்டியிருக்கிறது வந்து அப்படியே தடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஃப்ளோட் கிளாஸ் ரொம்ப கம்மி. ஸோ டெம்பர் கிளாஸ் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரென்த் அப்படின்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் போத் கம்ப்ரெசிவ் டென்சைல் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளோட் கிளாஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே டெம்பர் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 4 to 5 டைம்ஸ் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும் ஃப்ளோட் கிளாஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நார்மலாக ஃப்ளோட் கிளாஸ் பிளைன் கிளாஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னாவே நமக்கு அதிகமான மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஸோ அதிகமான மெயின்டெனன்ஸ்னால் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அதில் சின்ன சின்ன ஃபார்மேஷன் டஸ்ட் ஃபார்மேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் டெம்பர் கிளாஸ் அப்படிலே இருக்காது, ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா ஃப்ளோட் கிளாஸ் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் நமக்கு கிடைக்கும், ஈஸியாக அவைலபிள் தான். டெம்பர் கிளாஸ் வந்து கொஞ்சம் மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது போக டஃபான் கிளாஸ் ஏன் பெட்டர் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங் சொல்கிறோம், டியூரபிள் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். அதாவது என்னென்னா நமக்கு எலிவேஷன் எக்ஸ்டீரியர் ஒர்க்காக தான் பண்ணுறோம். குறிப்பாக இப்போ நீங்கள் பேரப்பட்டு வாலில் பிரிக் ஒர்க் பதிலாக நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணுங்க. இப்போ ஃப்ளோட் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் அது வந்து ரெசிஸ்ட் பண்ணுறது. இதே நமக்கு டெம்பர் கிளாஸ் டஃபான் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னோம்னா நமக்கு 250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரெசிஸ்ட் பண்ணும். ஏன்னா இதை நம்ம 700 டிகிரி வரைக்கும் செல்சியஸில் ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் சடன் கூல் பண்ணுற ப்ராசஸ் பண்ணங்காட்டி தான் நமக்கு இந்த டெம்பர் கிளாஸ் வந்திருக்கு. ஸோ அதனால இது வந்து ஹை தெர்மல் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கிறது. ஸோ அதுவும் இல்லாமல் இது நமக்கு ஃப்ளோட் கிளாஸாக இருக்கலாம், டெம்பர் கிளாஸாக இருக்கலாம். இது ஒன்றும் அடிஷ்னல் லோடு நமக்கு பில்டிங் கொடுக்குறதெல்லாம் இருக்காது. ஸோ கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தைரியமாக இந்த கிளாஸை யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஃபார் விட்டர் ஏன் டெம்பர் கிளாஸ் சொல்கிறோன்னா நம்ம எலிவேஷனாக இருக்கலாம், இல்லை வெளியே எக்ஸ்டீரியர் கேபினெட் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு மால் இருக்குது அப்படின்னம்னா வெளியே கூட நம்ம கேபினெட் அடிப்பாங்க, ஸோ ஒரு அப்பீரன்ஸுக்காக. ஸோ அப்போ நமக்கு அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டஃபஸ்ட்டு கிளாஸாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அது டியூரபுளாக இருக்கும். ஒரு ஃப்ளோட் கிளாஸை நம்ம அதுக்கு சீப்பாக இருக்கேன்னு அது ப்ரிஃபர் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு லாஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் இதை பற்றி நம்ம பார்த்தலாம். ஸோ திக்னஸ் நமக்கு தெரியும் 1.5 mm to 19 mm, அதுக்கு மேலேயும் இருக்கிறது. ஸோ ப்ரைஸு எதை பொறுத்து மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்னஸை பொறுத்து மாறும், ஸோ ஏரியாவில் பொறுத்தும் மாறும். ஸோ இப்போ நான் ஜென்ரலாக ஒரு கன்சால்டேட் ப்ரைஸ் ரிப்போர்ட்டை நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ கிளாஸஸில் கிளியர் கிளாஸ் அப்படின்னு நம்ம எடுக்கணும் அப்படின்னோம்னா ஸோ 100 rupeesலேருந்து 500 வரைக்கும் இருக்குது பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இந்த கிளியர் கிளாஸ்லேயே நமக்கு கிளியர் டஃபான் கிளாஸும் இருக்குது. அதாவது பேரப்பட்டு வாலில் நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து கிளியர் கிளாஸை வைக்கணும். சில பேர் வந்து பின்னடி கிளாஸ் வைப்பாங்க, இல்லை ஃப்ரோஸ்டட், அதாவது பின்னடுனா இன்னொரு நேம் ஃப்ரோஸ்டட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிளாஸில் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லை எனக்கு கிளியர் வியூ வரணும் அப்படிங்கிறக்காக கிளியர் கிளாஸும் வைப்பாங்க, கிளியர் டஃபான் கிளாஸ். அதுவும் நமக்கு வந்து 100 to 500 பெர் ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லேமினேட்டட் டஃபான் கிளாஸு. கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸு சுற்றியுமே என்ன பண்ணியிருப்பாங்க, லேமினேட் பண்ணியிருப்பாங்க. பிளாஸ்டிக் ஷீட்ஸை வந்து லே பண்ணியிருப்பாங்க, ஒரு லேயராக இருக்கும், அது ஒட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து 200 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் வரைக்கும் இருக்குது பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரோஸ்டட் டஃபான் கிளாஸ். இந்த ஃப்ரோஸ்டட் டஃபான் கிளாஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேரப்பட் வாலில் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த பாத்ரூம்குள்ளே பங்களாவில் அதிகமாக தனியாக வந்து ஷவருக்குன்னு ஒரு கேபினெட் அடிக்கிற இடத்துல எல்லாமே இதுதான் இருக்கும். அந்தளவுக்கு கிளியர் வியூ நமக்கு இதில் கிடைக்காது. ஸோ அதனால் இதை ஃப்ரோஸ்டர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து பின்னடு டெஃபான் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரைக்கும் இருக்குது பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. நெக்ஸ்ட்டு வந்து டிண்டடு டஃபான் கிளாஸு. இந்த டிண்டடு டஃபான் கிளாஸ் அப்படின்னா வெரைட்டிஸ் ஆஃப் கலரில் இருக்குங்க. ஸோ கலர் வேரியேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் வந்து எலிவேஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 150 to 700 பெர் ஸ்கொயர் ஃபீட்டில் இதுவும் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்டிவ் டஃபான் கிளாஸ். இது மேஜராக எலிவேஷன் ஒர்க்காக தான், முழுக்க கிளாஸ் ஒர்க்காகவே நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் எலிவேஷனு. ஸோ இதான் ரிஃப்ளெக்டிவ். இதில் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட இமேஜஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து அடுத்து டெக்கரேட்டிவ் டெஃபான் கிளாஸ். ஸோ நார்மல் டெஃபான் கிளாஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் டிசைன்டு போட்டிருப்பாங்க. ஸோ பூ போட்டிருப்பாங்க, இல்லைன்னா கலர்டு டெக்ஸ்சர்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டெஃபான் கிளாஸ், டெக்கரேட்டிவ் டஃபான் கிளாஸ் வந்து 100 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது, 500 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரேட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு எலிவேஷன் ஒர்க் பண்ணுறீங்க, நம்ம நார்மல் 1 BHK அல்லது 2 BHK பண்ணுறோம், வெறும் பேரப்பட்டு வாலில் ஒரு 2 டஃபான் கிளாஸ் மட்டும் வைக்கலாம் அப்படின்னம்னா இந்த மாதிரி பெஸ்ட்டு சாய்ஸ் இதுக்கு போய்க்கலாம். ஸோ நீட்டாகவும் இருக்கும், வீடோட லுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பிரிக் ஒர்க்கு மார்ட்டர் வச்சு நம்ம எலிவேஷன் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் ஈக்குவலாக வரலாம். இல்லை நம்ம அதிகமான பேரப்பட்டு வால் முழுக்க கிளாஸ் ஒர்க்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கூடவும் வரலாம்.
அதாவது நம்ம எலிவேஷன் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னம்னா ஃபியூச்சர் கன்சிடரேஷன் கண்டிப்பாக தேவைங்க. அதாவது இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணியிருப்போம். கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எலிவேஷன் பார்த்து அது பிடிச்சி போச்சு அப்படின்னம்னா அதை ஃபைனல் பண்ணிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. பின்னாடி நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுவீங்களா என்னங்கிறது ஒரு டெசிஷன் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுவீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் எந்த வித அஃபெக்ட்டும் பண்ணாத மாதிரி இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கான ஒரு எலிவேஷன் டிசைனை நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டும்போது இப்போ கீழே இருக்கிற எலிவேஷன் டிசைனை அது எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணலைன்னா அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு மாதிரி டிசைனை போட்டோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டும்போது அந்த ரெண்டும் மேட்ச் ஆகலைன்னா நமக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அந்த ஃபியூச்சர் கன்சிடரேஷனோட டிசைன் ஒர்க்கை நீங்கள் எலிவேஷன் டிசைனை சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தைரியமாக நம்ம கிளாஸ் ஒர்க்குக்கு போகலாம். ஸோ நமக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், டியூரபிளாகவும் இருக்கும், ஸோ தெர்மல் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். காஸ்ட் வைஸ் நமக்கு பெட்டராக தான் இருக்கும். ஸோ வீடு ஒரு தடவை தான் கட்டுறோம். ஸோ கண்டிப்பாக எலிவேஷனில் நமக்கு அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.